எல்லாரையுமே இந்த மாதிரி ஒளி உடலா இமேஜின் பண்ணுங்க. அவங்களுடைய நெற்றி பொட்டின் நடுவுல ஆத்மா இருக்கு அப்படின்னு நினைவு பண்ணுங்க. சரிங்களா? இந்த இமேஜ்ல ஆத்மா அ இமேஜினேஷன் தெரியல. அந்த விஷுவல் தெரியல. இல்ல. பட் நம்ம வந்து ஒரு அழகான ஒளிப்புள்ளி இந்த மாரி இருக்கு இல்லையா? அந்த ஒளிப்புள்ளி ஸ்க்ரீன் தெரியுதுல்ல? ஸோ, இந்த மாதிரி அந்த நெற்றி பொட்டின் நடுவுல அந்த ஆத்மா இருக்குன்னு நினைவு பண்ணணும். நம்ம எப்போ சூட்சும வதனத்துக்கு பிராக்டிஸ் பண்ணாலும் இந்த மாதிரி தான். ஸோ, நீங்க அ இந்த மாரி கை பிடிச்சு அவங்கள கூட்டிட்டு போறீங்க. சரிங்களா? ஒரு தேவதையா உங்கள இமேஜின் பண்ணிக்கோங்க. அது நமக்கு தெரிஞ்சது தானே ஃபரிஸ்தாவா. தேவதைன்னா ஃபரிஸ்தாவ சொல்றேன். சரிங்களா? இந்த மாரி நினைவு பண்ணிக்கோங்க. இப்போ அந்த ஆத்மாக்களுக்கு தெரிஞ்சதா ஸ்க்ரீனு? புரிஞ்சுதுங்களா? இப்படிதான் நம்ம வந்து சூட்சும வதனத்துல அந்த ஆத்மாக்கள இமேஜின் பண்ணணும். அங்க சிவ தந்தை இருக்காங்க. சிவ தந்தை நமக்கு இமேஜின் பண்ண தெரியும். இல்லையா? அதனால அது பிரச்சனை இல்ல. இப்படி இமேஜின் பண்ணிட்டு, உலக ஆத்மாக்கள் அவங்களுக்கு இந்த மனநிலை பாதிக்கப்பட்ட ஆத்மாக்களுக்கு சீக்கிரமா சரியாகணும். அவங்களுடைய மனநிலை சீரா இருக்கணும். அப்படிங்கிறத நம்ம மனசுல நினைக்க போறோம். சரிங்களா? நம்ம அந்த வைப்ரேஷன் குடுக்க உலக ஆத்மாக்கள் எல்லாருக்கும் கண்டிப்பா ரீச் ஆகும். நம்ம தனியா குடுக்கல. ஒரு குரூப்பா சேர்ந்து குடுக்கும்போது டக்குன்னு போய் ரீச் ஆகும். ஓம் சாந்தி. ஆத்மாவாகிய நான் இப்பொழுது ஃபரிஸ்தா ரூபத்தில் மிகவும் அழகாக பறந்து செல்கின்றேன். பல பல ஜென்மங்களாக தனது மனதை கஷ்டப்படுத்திக் கொண்ட ஆத்மாக்களை, மனநிலை பாதிக்கப்பட்ட ஆத்மாக்களை இப்பொழுது மிகுந்த அன்போடு சூட்சும வதனத்திற்கு அழைத்துச் செல்கின்றேன். அழகிய உலகம், சாந்தமான உலகம், அந்த ஒரு சூட்சும வதனத்திற்கு வந்துவிட்டேன். எனது மனக்கண்ணில் பார்க்கிறேன். அங்கே பிரம்மா பாபாவின் ஒளி உடலில் சிவதந்தை வந்திருக்கிறார். என் அன்பான தந்தை நான் எங்கே செல்கிறேனோ அங்கே வந்து விடுவார். நான் எங்கே இருக்கிறேனோ அவரும் அங்கே இருப்பார். இப்பொழுது இந்த மனநிலையில் பாதிக்கப்பட்ட ஆத்மாக்களை என் பாப் தாதாவின் முன்னிலையில் வைக்கிறேன். ஃபரிஸ்தாவாக நான் பறந்து கொண்டிருக்கிறேன். என் பாப் தாதாவை சுற்றி அந்த நட்சத்திரங்களை பார்க்கிறோம். என் அன்பான தந்தையே,
இப்பொழுது நாம் சேர்ந்து இந்த ஆத்மாக்களின் மனதை சரி செய்வோம். அவர்களின் மனதை ஒருநிலைப்படுத்துவோம். அவர்களின் நரம்புகள் சரியாக இயங்கட்டும் என சக்தி கொடுப்போம் தந்தையே என்று என் செல்லமான அப்பாவிடம் கூறுகிறேன். ஆத்மாக்களுக்கு தங்க நிற ரேஸ் பரவச் செய்கிறது. தங்க நிற அதிர்வலைகள் அந்த ஆத்மாக்களை சென்றடைகிறது. அவர்களின் கர்ம கணக்குகள் மன்னிக்கப்பட்டு நரம்புகள், மூளையின் நரம்புகள் சரியாகின்றது. அவர்களும் ஒரு நல்ல வாழ்க்கையை வாழட்டும் என்ற வரத்தை கொடுக்க போகிறோம். 20 முறை இதே எண்ணத்தை செலுத்துவோம். ஆத்மாக்களுக்கு மனம் சரியாகட்டும். மன அழுத்தம் சரியாகட்டும். மிகுந்த அன்போடும் கருணை உணர்வோடும் இதை செய்வோம். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. உலகத்துல பல்வேறு இடங்கள்ல இந்த மாதிரி மனநிலை பாதிக்கப்பட்டு தெருவுலலாம் ஆத்மாக்கள் இருக்காங்க. வசதி இல்லாம, வீடு இல்லாம, வீட்டுல இருந்து கூட துரத்தி விட்டுறாங்க அவங்கள பார்த்துக்க முடியாம. தெரு ஓரத்துலலாம் நிறைய பேர் அந்த மாதிரி இருக்காங்க. பீச் சைட்லாம் போனாங்கன்னா பீச்சில் நிறைய அந்த மாதிரி தான் இருக்காங்க. அவங்களோட மனப்பான்மையும் தெளிவடைஞ்சிருச்சுன்னா அவங்களும் ஒரு வேலைன்னு ஒன்று பார்ப்பாங்க. அவங்களுக்கும் ஒரு வாழ்க்கைன்னு ஒன்று அமையும். அதுக்காக கருணையோட இந்த மனசா சேவையை செய்யலாம். அவங்களையும் மனசுல வச்சுக்கலாம். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி.